வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமோட முக்கியமான கொஷின்னு சட்டம் மற்றும் பிரிவு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 18 வீடியோ போட்டிருக்கோம். இது 19வது வீடியோ. அதை பார்க்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிரிவு 53 எதை சொல்லுதுன்னா, முதன்மை பங்கு மூலதன நிதி. பிரிவு 53ல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, முதன்மை பங்கு மூலதன நிதியை பற்றி சொல்கிறாங்க. பிரிவு 55 எதுனா, துணை அரசு பங்கு மூலதன நிதி. துணை அரசு பங்கு மூலதன நிதி, அதாவது 53 எதை சொல்லுதுன்னா, முதன்மை பங்கு மூலதன நிதி சொல்லுது. 55 எதை சொல்லுதுன்னா, துணை அரசு பங்கு மூலதன நிதியை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? பிரிவு 64 எதில் வரலன்னா, அரசின் இதர உதவிகள். பிரிவு 64ல் அரசின் இதர செலவுகள் பிரிவு 24. சரிங்களா? பிரிவு 66 எதை சொல்லுதுன்னா, கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு. பிரிவு 66 கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு. பிரிவு 64 அரசின் இதர உதவிகள், அதாவது அரசு சம்மந்தமான உதவிகள் செய்து எந்த பிரிவுனா 64. கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு எதுனா பிரிவு 66. சரிங்களா? ஒரு பேங்க் கடன் கொடுக்குதுன்னா அது பிரிவு 66 படி கொடுக்குறாங்க. சரிங்களா? பிரிவு 67 எதை சொல்கிறாங்கன்னா, கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு. ஒரு நபர், ஒரு உறுப்பினர் கடன் பெறுவதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அது பிரிவு 67. சரிங்களா? பிரிவு 67 எதை சொல்லுதுன்னா, கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு. பிரிவு 68 எதை சொல்லுதுன்னா, கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளை முதலீடு செய்தல். கூட்டுறவு சங்கங்களில் முதலீடு செய்தல் அது பிரிவு 68ல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிரிவு 69 எதை பற்றி சொல்லுதுன்னா, நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்தல். நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்கிறாங்களாம். இது பிரிவு 69ல். சரிங்களா? பிரிவு 70 என்ன சொல்கிறாங்கன்னா, நிதியிலிருந்து செலவிடுதல். நிதியிலிருந்து செலவிடுதல். ஒரு சங்கத்தில் நிதியில் இருக்குன்னா, நிதி அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்லேருந்து செலவிடுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? பிரிவு 70ல். பிரிவு 72 எதை சொல்லுதுன்னா, நிகர லாப பிரிவினை. இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது இது முக்கியமானது. பிரிவு 72 நிகர லாப பிரிவு. சரிங்களா? விதி 90 ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி. விதி 90 ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி. விதி 93 விவசாய கடன் நிலைநிறுத்தம் நிதி. விவசாய கடன் நிலைநிறுத்தம் நிதி. விதி 93ல் சொல்கிறாங்க. விதி 94 எதை சொல்லுதுன்னா, மதிப்புதியம். மதிப்புதியத்தை பற்றி விதி 94ல் சொல்லுது. விதி 95 பங்கு ஈவு. பங்கு ஈவு, ஒரு சங்கத்தில் பங்கு கொடுப்பது எப்படின்னு விதி 95ல் சொல்கிறாங்க. விதி 96ல் உறுப்பினர் போனஸ். ஒரு சங்கத்தில் உறுப்பினர் இருப்பாங்களா, கூட்டு சங்கத்தில் உறுப்பினர் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் போனஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் விதி 96ல் சொல்ல வராங்க. விதி 97 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஊழியருடைய போனஸ். விதி 97 ஊழியர் போனஸு. விதி 96 உறுப்பினர் போனஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு 96ல் உறுப்பினருக்கு போனஸ் கொடுப்பாங்க. விதி 97ல் ஊழியருக்கான போனஸ். சரிங்களா? அடுத்தது விதி 98ல் பொது நல நிதி. விதி 98ல் எதை பற்றி சொல்லுதுன்னா, பொது நல நிதி. சரிங்களா? விதி 99 சேம நிதி. விதி 99 என்ன பற்றி சொல்லுதுன்னா, சேம நிதி. அடுத்தது பிரிவு 73 எதுனா, அலுவலக பணியாளர்களை நியமித்தல். பிரிவு 73 எது சொல்லுதுன்னா, அலுவலக பணியாளர்கள் நியமித்தல். பிரிவு 73 அலுவலக பணியாளர்கள் நியமித்தல். பிரிவு 74 எதை சொல்லுதுன்னா, பணியாளர் தேர்வு குழு. ஒரு பணியாளர்கள் எப்படி தேர்வு பண்ணுற ஒரு குழு வைப்பாங்க. அதை பிரிவு 74ல் சொல்லியிருக்காங்க. பிரிவு 75 எதை சொல்லியிருக்காங்கன்னா, பொது பதவி தரத்தை ஏற்படுத்துதல். பொது பதவி தரத்தை ஏற்படுத்துதல் பிரிவு 75ல். சரிங்களா? பிரிவு 76 சங்க அலுவலரை பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்தல். அதாவது ஒரு பதிவாளர் நினச்சா
சங்க அலுவலரையோ இல்லை பணியாளரையோ தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 76 சொல்லப்படுது. சரிங்களா? பிரிவு 77 என்ன சொல்ல வருதுன்னா, அலுவலர் பணியாளரை பணி நீக்கம் செய்யலாம். அதாவது ஒரு ஆஃபீஸில் பணியாளர் வேலை செய்கிறவங்கள பணி நீக்கம் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து பணி நீக்கம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படி சொல்லிட்டு பிரிவு 77 சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது பிரிவு 78 எதை சொல்ல வராங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி. வருங்காலத்துக்கு தேவையான வைப்பு நிதி தேவைன்னு சொல்லிட்டு பிரிவு 78 சொல்ல வராங்க. 78ன்னா வருங்கால வைப்பு நிதி, 77ன்னா அலுவலர் பணியாளரை பணி நீக்கம் செய்தல். பிரிவு 79 எதை சொல்லுதுன்னா பணிக்கொடை நிதி. பிரிவு 79 பணிக்கொடை நிதி. சரிங்களா? பிரிவு 80 வந்து தணிக்கை, அதாவது ஆடிட்டர். சரிங்களா? ஆடிட்டிங். பிரிவு 80 வந்து ஆடிட்டிங். விதி 102 ஆடிட்டிங் நடைமுறைகள். சரிங்களா? அதாவது தணிக்கை நடைமுறைகள். பிரிவு 80 வந்து தணிக்கை பற்றி சொல்லுது. விதி 102 எதை சொல்லுதுன்னா தணிக்கையினோட நடைமுறைகள் பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பிரிவு 81 விசாரணை. சரிங்களா? பிரிவு 81 என்னது? விசாரணை. பிரிவு விதி 104 வந்து விசாரணை. பிரிவு 81 விதி 104 விசாரணை பற்றி சொல்கிறாங்க. பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு. பிரிவு 82 ஆய்வு மற்றும் புலனாய்வு பிரிவு 82 சொல்கிறாங்க. பிரிவு 83 எதை பற்றி சொல்லுதுன்னா நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல். நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் தான் பிரிவு 83. சரிங்களா? பிரிவு 87 வந்து தண்டத்தீர்வை. இது கொஞ்சம் தண்டத்தீர்வில் முக்கியமான கொஷினை பார்த்து வச்சுக்கோங்க. தண்டத்தீர்வு வந்து தணிக்கை, தண்டத்தீர்வு, ஒரு உறுப்பினரை சேர்த்தல், பிரித்தல், பேரவை கூட்டம் எப்போ நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தண்டத்தீர்வு, சங்கம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சங்கம் ஒரு பதிவு பண்ணுறதுக்கு எந்த பதிவேட்டை பதிவு பண்ணணும், எந்த பிரிவில் கொண்டு வராங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிவு 87 வந்து தண்டத்தீர்வு. சரிங்களா? பிரிவு 88 வந்து நிர்வாக குழுவை கலைத்தல். பிரிவு 87 தண்டத்தீர்வை, பிரிவு 80 வந்து நிர்வாக குழுவை கலைத்தல். பிரிவு 89 விதி 106 தனி அலுவலர் நியமனம். அதாவது பிரிவு 89 தனி அலுவலர் நியமனம். விதி 106 என்ன சொல்கிறாங்கன்னா குறைகளை நிவர்த்தி செய்தல். அவங்களுடைய குறைகள் என்னவோ அதை கேட்டு உள்வாங்கி அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறத நிவர்த்தி செய்தல். சரிங்களா? பிரிவு 90 எதை சொல்லுதுன்னா தவாக்களை தகராறுகளை தீர்த்தல். தவாக்களை தகராறுகளை தீர்த்தல் பிரிவு 90. விதி 107 எதை சொல்லுதுன்னா வழக்கு தாக்கல் செய்முறை. வழக்கு தாக்கல் செய்முறை விதி 107. பிரிவு 143 எதை சொல்லுவதுன்னா நிறைவேற்றுதலுக்கான தீர்ப்புகள். பிரிவு 143